அவன் சைலண்டா இருக்கிறானா ஏதோ வயலண்டா பிளான் பண்றான்னு அர்த்தம்யா. எப்படி இருக்கு விஜயோட இந்த 2 மாசம் ஆட்சி? செம கீழ்னு கிழிச்சிட்டாரு. செம மாஸ்க் கட்டிட்டாரு. நாங்க வச்சதா சட்டம் நியாயம் தர்மம் எல்லாம் எவனாவது துள்ளிங்க தீவிடுவேன். அப்படி ஒரு மாஸ்க் கட்டினாரு பாருங்க, பெரிய மாஸ்க். சட்ட சபைக்கு அவரை விட்டா வேற ஆள் இல்லாத மாதிரியே ஒரு மாஸ்க் கட்டிட்டாரு. வரலாறுலயே இல்லைன்னா அது வரலாறுலயே இல்ல. நாங்க படத்துல தான் பாத்துக்கிறோம் நடிப்ப. சட்டசபைக்குள்ள உட்காந்து நடிக்கிற ஒரு மனுஷனே அவரை தானே நாங்க பாக்குறோம். இவ்வளவு நேரம் சொன்னது புரியவே இல்லையா? நீங்க பாராட்டுறீங்க நினைச்சிட்டு இருக்கேன். பாராட்டுறோமா என்ன? அவர் மாஸ்க் சட்டசபையில உட்காந்து இப்படி பண்ணும்போது அவர் தெரிய வேண்டாம். சட்டசபையில எதுக்கே உட்காந்துருக்கிற? மக்களுக்காக பேசுறதுக்கு தாயா, மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போற சொல்றதுக்கு தாயா. இது இந்த 2 மாசம் ஆட்சியில என்ன பண்ணின்னு இருக்கிற, பண்ண போற, இதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்துல என்ன பண்ண போற, இதெல்லாம் பேசுறதுதான் சட்டசபை. இந்த நடிப்புக்கெல்லாம் கிடையாது. இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சி தென்னகடை புரியுதுங்களா? சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரு சீனை போட்டுக்கின்னு நடிக்க வச்சுக்கின்னு. ஆனா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு மேற்குண்டு எரிச்சல கிளப்பாங்க. உன் பின்னாடி ஒரு 130 பேரை உட்கார வச்சுக்கின்னு நீ பண்றது பத்தாதுன்னு அதுக்கு மேல அவங்க ஒருத்தரை பக்கத்துல உட்கார வச்சு பொய்யா ஒருத்தர் கைக்கின்னு கிடக்குறான் தேவையில்லாம. யார் சொல்ல உலகத்துக்கு தெரியாத மனுஷனா ஆத வருதுனாத்தா கன்றாவியே உங்களுக்கான இந்த நிலைமை. பொய்யா எதுக்கேத்தாலும் பொய் சொல்லின்னு கிடக்குறான். எதுக்கேத்தா ஒரு மனசாட்சி வர பேச தெரியாத ஒரு அரசியல, பேச தெரியாதவெல்லாம் அரசியல வந்துக்கிறான், படிக்க தெரியாதவெல்லாம் அரசியல வந்துக்கிறான். அது யாரும் நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். ஒரு விஷயமும் அப்படி இவங்க எப்படி அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறாங்களோ, இப்போ இவங்க பண்ற தப்பு ரீல்ஸ் எடுத்து போட ஆள் இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரீல்ஸ் மட்டும்தான் பார்க்கணும்னு போட்டு நிக்கிறாங்க. அனாவசியமா வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. ஏன் அடிச்சீங்க? அங்க போய் பாரு. நீங்க பண்ற தப்பியும் ரீல்ஸா ஓடி நிக்குது. ஒருத்தர் என்னடா செங்கோட்டையன் ஜாதி ஒழிக்கிறன்னு ஜாதியை பத்தி போட போற ஐடி கார்டுலன்றாப்புல, ஒருத்தவங்க என்னன்னா போட்டு பாட்டு போட்டின்னு குத்தாட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல்ல. இதெல்லாம் தேவையா? உன்னை எதுக்கு அரசியல் உட்கார வச்சாங்க? குத்தாட்டம் ஆட வரைச்சாங்க. அது நீ சினிமாலே இருந்திருக்கலாம்ல. விஜய்க்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தால் அரசியல் தெரியாது. உனக்கு அரசியல் தெரியாது, உன் மனசாட்சிக்கு அது தெரியும். என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. அவர் பிச்சின்னு கிடக்குறாரு. குரங்கு கையில இருந்து தப்பிச்சு இப்படி திரும்பி பார்க்கலாம்னா ஆதி அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் முதல்ல வாய்க்குள்ள போன மாதிரி ஆயிப்போச்சு. நாங்கெல்லாம் அவ்வளவுதான், இதான் கதை. முதல்ல வாய்க்கிட்டையும் குரங்கு கையில மாட்டிக்கிட்டு முடிச்சுன்னு கிடக்குறோம். நாங்க முக்கியமா பொதுமக்களுக்கு இது ஒரு பாடம். நல்ல அறிவு இருக்கிறவங்க, மனசாட்சி இருக்கிறவங்க கரெக்டா தேர்ந்தெடுத்து ஓட்டு போ. தம்பி மயில் வாகனம் வெளிகட்ட இழுத்து மூடுறா. பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மோசடியாக விற்கப்பட்ட வழக்கில் இப்ப தாங்க ஆரம்பிச்சு விட்டவன், இந்த எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டவன் என்ன தேர்றாங்க ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பழனி கோயில் எடுத்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு. ஒரு 2 நல்ல ஆஃபீஸர்ஸ் இதை பண்ண முடியாது அப்படின்னா சொல்லி லீவ்லலாம் போயிருக்காங்க. ஆமாம், ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி. இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. இதுல இதெல்லாம் பண்ணதுலேருந்தே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தானே நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியுது.
இந்த ஊழல் எல்லாம் அவர் கண் தெரியலையா? இப்போதைய முதலமைச்சர் அவர்களுக்கு கோயில் சொத்து என்ன இந்த மாதிரி போடுறதுக்கா? இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் காசு வாங்கலை, இந்த டிபார்ட்மெண்ட்டில் காசு வாங்கலைன்றீங்களே, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாங்குறீங்க. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. அவர் என்ன சொன்னார் அசெம்பிளியில்? பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றார் அவர். இப்போ அவர் பேசுகிற மாதிரியே நான் கேட்குறேன். இப்போ அந்த கோயில் நிலத்தில் 2 கோடியை இதுன்றீங்க. இப்போ அதுவும் பார்ட்டி ஃபண்டா உங்களுக்கு? அப்போ கரெக்டா கட்டுவிட்டா அதில் கேட்கறதா இருந்தால் அதையும் கேட்கலாம் இல்லையா? யாராக இருந்தாலும் அது கேட்பாங்கல்ல. இப்போ நீங்களே அதுக்கு வழி வச்சேன். அது இன்னொன்று நான் சொல்கிறேன். இப்போது அவர் வந்து இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு பொங்கினார் டிஎம்கே ஆட்சியில் இருக்கச்ச. இப்போ அந்த பையன் சபரின்ற ஒரு ஸ்பெஷல் சைல்டு, ஸ்பெஷல் இவர், அவருக்கு என்ன நடந்திருக்கு? என்ன பண்ண சார்? அரசு அதிகாரம் இருக்கும்போது அரசியல் பேசுறாரு. அரசு சம்பந்தமான விஷயம் தான் சார். நிதி கேட்பது வந்து அரசு சம்பந்தமான விஷயம் தான் சார். நம்ம ஓட்டு 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 சார் சார் நீங்க சட்டையில மட்டும் தான் இன்டர்வியூ கொடுப்பீங்க. இது என்ன மூச்சு? அதை வாங்கின அதே மூச்சு. இவர் வந்து என்ன நாட்டாம பண்றது, கட்டிங் வாங்கி சாப்பிடுறதுக்கு அலையிறான் அந்த ஆளு. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? பக்ரீத்துக்கு வந்து கார்கில் நகர்ல வாங்கி போயிருந்துக்கிறோம் 30,000 ரூபாய். இங்க வந்து அதையா ஃபாலோ பண்ணலான்னு வந்தான் போனது. ரொம்ப ஆடு மேல மாடு மேல அக்கறை அவருக்கு. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இதெல்லாம் என்னத்துக்கு உழைக்காம வந்து உடம்ப வளர்த்தணும்னு நினைக்கிறேன். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. 1 வருஷத்துக்கு மேல இருக்குது அந்த கடை, மாட்டுக்கறி கடை. எங்களுக்கு தெரியாது. ஆமா, நான் என்ன சாப்பிடணும்னு ஆண்டா முடிவு பண்ணணும். இவன் நாட்டாம பண்றது. மானங்கிட்ட பையல, மானங்கிட்ட பையல, உனக்கு அறிவு இருக்கிற அறிவு, அறிவிட்ட பையல, செத்த பையல. பெரிய லாடு ரவிதாசாவு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நீ யாரா சொல்றதுக்கு? அவங்க தீர்மானிக்கிட்டோம் என்ன சாப்பிடணும்ன்றது. நீ என்ன சொல்றது? சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாட்டேன். கிகோலோ பையா. വിജയ് ഇന്നലെ പ്രസംഗിച്ചെന്താണ്? വിജയ് തപ്പ് പണ്ണ മാട്ടേൻ, തപ്പ് ചെയ്യുന്നത് ആരായാലും അവരെ ഞാൻ വിടമാട്ടെ എന്ന് പ്രഖ്യാപിച്ച ആളാണ്. അദ്ദേഹത്തിന്റെ പേഴ്സണൽ ജോത്സ്യൻ, അദ്ദേഹത്തിന് ഉപദേശങ്ങൾ കൊടുത്തുകൊണ്ടിരുന്നയാൾ, അദ്ദേഹം വിജയിക്കുമെന്ന് പ്രവചിച്ചയാൾ, അദ്ദേഹത്തെ റിവാർഡ് ചെയ്യാണ്. എന്തിന് സർക്കാർ ഖജനാവിൽ നിന്ന് പൈസ എടുത്ത് ഓഫീസറോട് സ്പെഷ്യൽ ഡ്യൂട്ടി നിയമിക്കുക? അത് തപ്പല്ലേ? അപ്പൊ ഈ തപ്പ് എന്ന് പറയുന്ന സംഗതി, അതാണ് ഞാൻ പറഞ്ഞത്, PR ഏജൻസി എഴുതി കൊടുക്കുന്ന പ്രസംഗം പോലെ ഭരിക്ക മുടിയെ നടക്കുന്ന കാര്യമല്ല അത്. മനസ്സിലായില്ലേ? അപ്പൊ അത് നമ്മൾ ആദ്യം മുതൽ കണ്ടു തുടങ്ങിയിരിക്കുകയാണ്. പിന്നെ സാജു പറഞ്ഞ പോലെ അത് ടീമിൽ ആരൊക്കെയാ ഉള്ളത്? അഴിമതിക്കാരെ വെച്ച് പൊറപ്പിക്കില്ല. ഇപ്പൊ സെങ്കോട്ടയ്യൻ വളരെ സീനിയർ ആയിട്ടുള്ള ADMK നേതാവാണ്, അദ്ദേഹത്തിന്റെ മന്ത്രിസഭയിലുണ്ട്. സെങ്കോട്ടയ്യന്റെ ചരിത്രം എന്താണ്? അദ്ദേഹം അഴിമതി കേസിൽ പെട്ടിട്ടില്ലേ? അഴിമതി കേസിൽ പെട്ട് അദ്ദേഹത്തിന്റെ തെരഞ്ഞെടുപ്പ് വിലക്ക് വരെ കിട്ടിയിട്ടുള്ള ആളാണ്. അദ്ദേഹത്തിന്റെ പശ്ചാത്തലത്തെ കുറിച്ചൊന്നും പറയാനില്ല. പിന്നെ ഇവരെ പറയാൻ ശ്രമിക്കുന്ന പ്രധാനപ്പെട്ട സംഗതി തമിഴ് ദേശീയത, ഹിന്ദിക്കെതിരായിട്ടുള്ള ഞങ്ങളുടെ മൂവ്മെന്റ് എന്നൊക്കെ പറഞ്ഞവരല്ലേ. എന്നിട്ട് ആ 29 വയസ്സുള്ള എന്താ പെൺകുട്ടിയുണ്ടല്ലോ, സമ്പത്താണ് മന്ത്രി, കീർത്തന സമ്പത്ത്, അവര് 5 ഭാഷ സംസാരിക്കുന്നു. അതിൽ ഏറ്റവും പ്രധാനമായിട്ട് അവർ സംസാരിക്കുന്ന ഭാഷ ഹിന്ദിയാണ്. ആ ഭാഷയിൽ സംസാരിച്ച് ദേശീയതയുമായി ചേർന്നു പോകണം എന്ന അഭിപ്രായമുള്ള ആളാണ് കീർത്തന സമ്പത്ത്. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?